என்றென்றுமாய் நடத்திடுமே. இதுவரையும் நடத்தி வந்த உனது நன்மையை, இதுவரையும் நடத்தி வந்த உனது நன்மையை என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே, என்றும் மறவேனே. நன்றி தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மை நான் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மை நான் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவி, என்றென்றுமாய் நடத்திடுமே. கிருபைகளை பொழிந்திடுவி, என்றென்றுமாய் நடத்திடுவே. நல்லவரே இயேசு தேவா, நன்மை நான் முடிசூட்டி. சகோதரர் ஜேம்ஸ் செல்லதுரையின் அந்த தெய்வீக குரல் அவ்வப்பொழுது தமிழ் திருச்சபையிலே ஒலித்துக் கொண்டே இருக்க, அவரையும் அவருடைய அன்பான மனைவியாரையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே வேத வாசிப்பு மிஸ்ஸஸ் சுந்தரி ஜாய் பிகின், அவர் சுந்தர ஜாய் பிகின், அதை விட்டுட்டாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. 2014 யாருக்குமே மனசு கஷ்டமே இருக்கக்கூடாது. அதனால் அவர்கள் வேத வாசிப்பு வாசிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேதாகமம் சங்கீதம் 84 5, 6, 7, 8 வசனங்கள். 5 முதல் 8. சங்கீதம் 84 5 முதல் 8. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் சபையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரில் சாற்றிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்தவாறாக. ஆமென். 2014 ஆண்டிலே நியூ பிகின் அவர்களையும் அவர்களுக்கு அன்பாக கொடுக்கப்பட்ட மனைவி ஜாய் நியூ பிகினையும் அவர்களுக்கு அன்பாக கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளையும், இந்த 2 பிள்ளைகளிலே ஒரு பிள்ளை அறிவு ஜீவியான நியூட்டனையும், இன்னொன்று குயிலோசை அடிக்கடி கேட்க வேண்டும் என்றால் அவருடைய பாட்டை கேட்கின்ற அந்த குயிலோசையும் அந்த குடும்பத்தையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பார்கள். இப்பொழுது ஒரு பெரிய குரூப் வரப்போகுது. இன்னொரு ஸ்பெஷல் சாங்க்கு இந்த TAFM group will give a special number right now. இவங்களுடைய ஸ்பெஷல் சாங் அடிக்கடி பார்க்க முடியாது. சரி, இந்த பாடல் பாடப்போது உங்களுக்காக பாடுறேன். ஏன்னா ஒரே ஒரு அண்ணன் அருமையாக பாடினாங்க. நீங்கள் எல்லாம் பாடணும் அப்படின்னு ஒரு வாஞ்சம் உங்களுக்கு இருக்கும். ஆகவே இந்த நேரத்தில் நீங்களும் நானும் அருமையான பழைய பாடல்களை வித்தியாசமான ஒரு முறையில் பாட போகிறோம். ஆகவே நீங்கள் யாரும்
விசேஷ பாட்டு கொடுக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இப்போது இந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். என்ன பாட்டு பாடிக்க போகிறேன்டா பாருங்க, தெரிஞ்ச பாட்டு, ரொம்ப பெரிய பாட்டு இல்லை. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் தாசரே துணை அன்பாய், இன்னொரு பாட்டு காட்டுறேன், மகிழ்வோம் மகிழ்வோம், சின்ன சின்ன பாட்டு தான். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமா நம்ம அந்த இடத்துல பாட போகிறோம். ரொம்ப நீங்கள் அந்த பாட்டை நீங்கள் தோங்கினாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக படிப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சாப்பிடுவோமா? my
பாடுவாங்க நினச்சாக்க கீழே இருக்கிற 150 பேர் சேர்ந்து பாடுறதான் குரூப் இப்போ தான் தெரிஞ்சு. அதுதான் குரூப்னா 2014 அதுதான். நாம் இப்பொழுது தேவ செய்திக்கு கடந்து போக போகின்றோம். இந்த சபைக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் பாஸ்டர் ஆனந்தபாலன். எல்லாருக்குமே அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா சரியான ஆளை சரியான இடத்துல கண்டாந்து கடவுள் வச்சுருவார். அவருக்கு கடவுள் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தந்து இந்த பழுத்த அனுபவமான அந்த சூழ்நிலையிலே மக்களுக்கு தெய்வீக செய்தியையும் பகிர்ந்து கொடுத்து என்ன உடலிலே ரொம்ப குறைவாக இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் மனங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று பேச்சிலேயே பேசும்பொழுது சந்தோஷமாக வரக்கூடிய காரியங்களை பேசி எங்களுடைய தமிழ் சபைக்கு ஒழுங்காக வந்துகிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் இது தெரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த 2014ஆவது ஆண்டின் தேவ செய்தியை கொடுப்பதற்காக தெய்வீக மனிதர் பாஸ்டர் ஆனந்தபாலனை இங்கு வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கனம் மகிமை உண்டாவதாக. தூதர்களின் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற நமது அன்பின் ஆண்டவர் நம்முடைய துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் மகிமைப்படுவாராக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு நடிகளும் தேவன் உங்களோடு இருந்து உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்ப அங்கத்தினர்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இல்லத்திலே இருக்கிற மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படுவதாக. உங்களுடைய இல்லத்திலே மாவு இருக்கிற களம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உங்களுடைய இல்லத்திலே எண்ணெய் இருக்கிற குடம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உங்களுடைய அரண்மனைக்குள்ளே என்றும் சுகம் இருப்பதாக. இந்த ஆண்டு முழுவதும் தேவன் உங்களோடு இருந்து உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற 28 ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 2014ஆம் ஆண்டினுடைய வாக்குத்தத்த செய்தியாக நான் தெரிந்து கொண்ட ஒரு அருமையான வேத வாக்கியம் ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம். பெருந்தீர்க்கதரிசியாகிய ஏசாயா எழுதிய புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த ஆண்டின் துவக்கத்தில் இருக்கிற நமக்கு ஆண்டவரும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு தருகிற ஆசீர்வாதமான வாக்கியம் என்னவென்று சொன்னால், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். 4 ஆசீர்வாதங்களை இந்த வாக்கியத்திலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன், உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உன் தேவன் ஆகினாலே உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலதுகரத்தினாலே
உன்னை தாங்கும். 4 அதிசயமான ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருவதற்கு சித்தம் கொண்டிருப்பதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கர்த்தருடைய இந்த ஆசீர்வாதத்தை சில மணித்துறைகள் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு சிந்திப்போம். அதற்கு மேலாக ஆண்டவருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு சோசனத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த பெல்ஸ்வில் சர்ச்சுக்கு 2011 முதலாக நான் வந்தபோது ஒரு தடவை வந்தபோது அப்ப என் மனசுக்குள்ள ஒரு ஆசை, நான் ரொம்ப ஆசைப்பட மாட்டேன், ஆனா ஒரே ஒரு ஆசை, இந்த சர்ச்சில் நாம நின்று பிரசங்கம்னா எப்படி இருக்கும்? ஆனா இங்க ஆங்கில திருச்சபை, இங்க தமிழாசிரியருக்கு இங்க வேலை இல்லை என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு கற்பனை போட்டு இந்த பாஸ்டருங்க பிரசங்கம் பண்ணும்போது நாங்க நின்று பிரசங்கம் பண்ற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி அந்த குதிரையில் போயிட்டு ஆண்டவர் அந்த ஆசையை நிறைவேற்றி இந்த 2014ஆம் ஆண்டில என்னுடைய ஆசை நியாயமானதாக இருந்தபடினாலே அவருடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று நான் ஆசித்ததினாலே கர்த்தர்களுக்கு இந்த பெரிய ஆசீர்வாதத்தை தந்திருப்பதற்காக அவரை நான் சோதரிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு இருந்த அருமையான தம்பி கிங்ஸ் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நாம் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கத்தக்கதாக கடந்து செல்வோம். ஆண்டோர் முதலாவதாக சொல்கிற ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தை நாம் திறந்து பார்க்கிற போது பல இடங்களில் இந்த காரியத்தை, இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தியிருக்கிறார். ஏசாயா 43:5 கூட ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன். ஆபிரகாமை சந்தித்த ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு கேடகமாக இருப்பேன், உனக்கு துணையாக இருப்பேன், உன்னை பலப்படுத்துவேன். பவுலார் கொரிந்து சபைக்கு பிரசங்கம் பண்ணும் போது ரொம்ப தயங்கினார். ஆண்டவரை பார்த்து சொன்னார், பயப்படாதே பேசு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார். ஆகினாலே ஆண்டவர் இந்த கால நேரத்தில் இந்த ஆண்டில என்ன நடக்கும், என்ன வரும் என்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணார். ஏனென்று சொன்னால், மனிதன் பாவம் செய்த போது பாவத்தின் பரிசாக சம்பளமாக அவனுக்கு மரணம் கிடைத்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். அதே சமயத்தில் பாவத்தின் போனஸ் பயம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் போனஸ் பயம். பாவம் செஞ்சோம்னா ஆதாம் முதல்ல பயந்து மரத்துக்கு முன்னால் போய் ஒழிஞ்சிட்டார். முதல்ல அவருக்கு பயம் தான் வந்துச்சு. ஆகினால இந்த பயம் நம்முடைய சரீரம் முழுவதும் ஆட்கொண்டிருக்கிறபடினாலே, மனித சமுதாயத்திற்குள்ளே புகுந்து விட்டபடினாலே ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன். பயத்துல 2 வகையான பயம் இருக்கிறது. ஒன்று ஆன்மீக பயம், இன்னொன்று லௌகீக பயம். ஆன்மீக பயம் ரொம்ப அவசியமானது. கடவுளுக்கு பயப்படுவது, கட்டளைகளுக்கு, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு பயப்படுவது, இவையெல்லாம் நமக்கு இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை ஒழுக்கம் உள்ளதாகவும் நெறி உள்ளதாகவும் கர்த்தருக்கு பிரியமானதாகவும். ஒரு ஓட்டுநர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் பயந்து கார் ஓட்டினாதான் ஆக்சிடென்ட் இல்லாமல் இருக்கும். இஷ்டத்துப்படி ஓட்டுவாருன்னா 3 நாள் முடிஞ்சு கொடுக்காது. அதனால ஆன்மீக பயம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது. அதை நம்மை நெறிப்படுத்துவது, ஒழுக்கத்திற்குள்ளாக வழிநடத்துவது, நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது. அதே சமயத்தில் லௌகீக பயம் ஒன்று, எதுக்கெடுத்தாலும் பயப்படும். இருட்ட கண்டா பயம், சின்ன சரக்கு வந்துட்டா பயம், லேசா நெஞ்சு வச்சு ஐயோ செத்துருவானு பயம், கடங்காரனை கண்டா பயம், மனைவியை கண்டா பயம், ஏற்பட்ட பயம், லௌகீக பயம் இருக்கு. இதெல்லாம் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பயம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஆண்டு சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன். நாம் தனியாக செல்கிற போது, ஒரு இருளில் நடந்து செல்கிற போது ஒருவர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்று சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய துணிச்சலையும் தைரியத்தையும் கொண்டு வரும்.
வீட்டில் நடந்துக்க மாட்டீங்க, அதனால தெரியாது. நாங்களாம் கிராமத்தில் இருந்தோம். நடுராத்திரியில் நாங்கள் 1 மணி 2 மணிக்கெல்லாம் இங்கே இருந்தாலும் இறங்கி நடந்து பிசாசு மாதிரி போயிட்டே இருக்கும். இப்படி போறவங்களுக்கு தான் தெரியும். சத்தம் நாங்கள் சத்தமாக நாங்கள் பாட்டு பாடிட்டு போவோம். பயத்தில் வேற ஒன்றும் கிடையாது. பயத்தில் நாங்கள் பாடுற சத்தத்திலே பிசாசெல்லாம் வராது, பயந்து போய். அப்படி நாங்கள் சத்தமாக பாட்டு, நான்லாம் பாட்டு பாடுறேன், எப்படி யாரும் கேட்கறது, பிசாசு கூட கேட்காது, பயந்து ஓடிப்போம். அதுக்காக நாங்கள் பாடிக்கிட்டே போவோம். அப்படி இருளில் போகிற போது ஒருவர் நமக்கு துணையாக வருகிறார் என்று சொன்னால் மிகப்பெரிய சந்தோஷம், பாதுகாப்பு நமக்கு உண்டாகும். 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் வந்து எங்க ஊர்ல இருந்து ஒரு 7 மைல் எங்க கிராமத்தில் நடந்துதான் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன டவுன் குத்தாலம். அந்த குத்தாலம் மலை இருந்து குத்தாலம் இல்லை, இந்த பக்கத்தில் ஒரு குத்தாலம்னு ஒரு ஊர், அந்த குத்தாலம். நான் நடந்துதான் வருவோம். அந்த அந்த குத்தாலங்கிற ஊர்ல இருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஊர் வரும். அதுக்கப்புறம் ஒரு டேனிங் வரும், ஒரு ஆறு போகும். அந்த ஆத்தங்கரையிலே தான் நாங்கள் எங்க ஊருக்கு போய் சேரோம். அந்த ஊர்ல இருந்து நான் வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்தேன், குத்தாலத்தில் படிச்சிருந்தேன். 11ஆவது வகுப்பு எங்க ஊர்ல இருந்து நான் மட்டும் தான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். கோ எஜுகேஷன் ஸ்கூல், பெண்கள் ஆண்கள் எல்லாம் படிக்கிற பள்ளிக்கூடம். நீங்க இப்ப நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ தெரியல. நாங்கள் படிக்கிற காலத்துல பொம்பளை பிள்ளைகளோட நாங்கள் பேசவே கூடாது. அந்த காலத்தில் படிச்சவங்களுக்கு தெரியும். வேற கிண்டல் பண்ண, பொம்பளை பிள்ளை பேசக்கூடாது அப்படின்னு இப்ப நினைப்பீங்க. நாங்க படித்த காலத்துல பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளோடு பேச மாட்டார்கள், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளோடு பேச மாட்டார்கள். எஜுகேஷன் தனித்தனி செக்ஷன் இருக்கும். இப்ப படிக்கிற பையன் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, பொம்பளை பிள்ளைகளோடு பேசுறதுக்காகவே பள்ளிக்கூடம் போறோம். நாங்கெல்லாம் பாவம், அந்த வாய்ப்பு இல்லாம போயிட்டு நாங்க தனியா நடந்து வந்துட்டு போவோம். ஒரு நாள் 11ஆவது படிக்கும் போது அப்பப்போ கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் முடிஞ்சு நான் போகும்போது சொன்ன இந்த ஆள் அந்த டேனிங் வருகிற போது போய் பார்த்து திரும்பின போது ஒரு 3 பெண்கள் நின்று கொண்டிருந்தாங்க. அந்த 3 பெண்களும் நாங்க போற வழியில ஆத்தங்கரைக்கு அந்த ஒரு 3 மைல் போன பிறகு ஒரு மரப்பாலம் வரும். அந்த மரப்பாலத்து பக்கத்துல திருமணஞ்சேரின்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல இருந்து வருகிற பெண் பிள்ளைகள் வரும், ஐயர் வீட்டு பிள்ளைகள். அந்த காலத்துல நாங்க படிக்கிற காலத்துல ஐயர் வீட்டு பிள்ளைகள் தான் தூரத்துல இருந்து வந்து படிப்பாங்க. மற்ற வீட்டுல தான் பருவ வயசு வந்தவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. இந்த 3 பிள்ளைகளும் நின்று கொண்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்த பிறகு அங்க கொஞ்சம் தூரத்துல இந்த 8ஆவது 9ஆவது படிக்கிற ஒரு குரூப் நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு விஷயம் புரிஞ்சிச்சு. இந்த பிள்ளைகளை போக விடாம ரோட்ல நின்று ஏதோ கலாட்டா பண்றாங்க அப்படின்னு. நான் வந்த உடனே அந்த பசங்கள்லாம் குழுந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. பெரிய சண்டி இருக்குல்ல, நான் வேற அவங்களோட பெரியவர்கள் படிக்கிறதுனால அவனை முன்னாடி வேகமா போயிட்டே இருக்காங்க. நான் போனோம்னா இந்த 3 பொம்பளை பிள்ளைங்களே என் பின்னாலேயே வந்துருக்கு. ஆனா ஒரு வாரத்தோட நாங்க பேசிக்கிட்டு கிடையாது. அந்த பாலம் வரையும் வந்தாங்க. ஒரு 3 மைல் என்னோட பின்னாலே வராங்க. ஐயர் வீட்டு பொம்பளை பிள்ளைகளும் வாயை திறந்துச்சுலாம் கூடாது, கலகலன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கு. இதனால வந்து அந்த பாலம் வந்து வரணும், அந்த சத்தம் நின்று போச்சு. சரி, இந்த பக்கம் போறாங்க, எனக்கு தெரியும். நான் திருப்பிலாம் பார்த்து நான் நேரப்பட்டேன். நான் ரொம்ப நல்ல பிள்ளை அந்த காலத்துல. மறுநாள் காலையில் நான் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது பார்க்கிறேன், அந்த கரையில் அந்த 3 பிள்ளைகளும் வந்து தயாரா நின்றுக்கிட்டு இருக்காங்க. நான் வர அவன் மெதுவாக அந்த பாலத்தில் அப்படியே வந்து நான் பாலத்துக்கிட்ட வந்தோடனே என்னை ஃபாலோ பண்ணி வந்துருக்கேன். நீ நம்ப மாட்டீங்க, 1 வருஷம் 11ஆம் வகுப்பு அரசு தேர்வு எழுதுகிற வரையிலும் அந்த பிள்ளைகள் என் பின்னால் வந்து கொண்டிருந்தார். ஆனா ஒரு வார்த்தை கூட பேச. 11ஆம் வகுப்பு தேர்வு எழுதி முடிந்து அதே மாதிரி போயிட்டே இருக்கு.
இன்னைக்கு சத்தத்தையே காணும். பேசிட்டு வர பிள்ளைகள் அமைதியா வந்துட்டு இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. திடீர்னு இப்ப சத்தத்தையே காணுங்களே வந்துட்டு இருக்கும்போது அந்த பாலத்துக்கிட்ட வந்தவொடனே எதிர்பாராத திடீர்னு அந்த 3 பெண்களும் எதிர வந்து நின்றாங்க. கண்ணுல அடி தண்ணீர் தாரையா ஓடுதவங்க. நானும் அவங்களோட படிக்கிறவங்க தான். 3 பேரும் கையை எடுத்து என்னை கும்பிட்டு நிற்கிறாங்க. உதடுனா அவனுக்கு வாயிலாம் நடுங்கு. அப்ப அவங்க ரொம்ப தேங்க்ஸ் இருக்கிறாங்க. உங்க துணையினாலதான் நாங்க இந்த வருஷம் படிப்பை முடிச்சிருக்கிறோம். இல்லைன்னா நாங்க இடையில நிறுத்தலான்னு இருந்தோம். ரொம்ப நன்றி, நல்லா பரிசு எழுதிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ கூட பேசுறேன். சரி கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் திரும்பி பார்த்தேன். இந்த 3 பெண்களும் பாலத்துல நின்று கொண்டு கண்ணீரோடு கை அசைத்து கொண்டிருந்தார்கள். நான் வரைகிற வரையும் கை காட்டி கொண்டிருந்தார். ஒரு சாதாரண அற்ப மனிதன் ஆனந்தபாலன் துணையாக வருகிற போது அவர்களுக்கு அத்தகைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும் என்று சொன்னார். என் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணியோடும் என்னோடு வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எனக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதைத்தான் ஆண்டவர் இந்த ஆண்டிலே நமக்கு தருவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார். பயப்படாத, நான் முன்னோடு இருக்கிறேன். இந்த புதிய ஆண்டில் துவக்கத்திலிருந்து நிறைவு நாள் வருகிற வரையில், உன் ஜீவன் உள்ள வரையில் நான் உன்னோடு வருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 365 முறை பயப்படாதே என்று இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று கண்டிருக்கிறார். அப்ப எல்லாம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு பயப்படாத தந்துக்கிறான்னு சொல்றாரு. ஒரு சின்ன மாற்றம். பூமி தன்னை தானே சுற்றி கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு முறை அது தன்னை சுற்றி கொள்வதற்கு ஒரு நாள் ஆகும். அந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு முறை சூரியனை சுற்றி பிடிப்பதற்கு 365 நாட்கள், ஒரு வருடம் ஆகும். இந்த காரியம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், மகளே உனக்கு வாழ்க்கையிலே சுழற்சி வரும், கவலைகள் வரும், நோய்கள் வரும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். வாழ்க்கையின் சுழலிலே நீ சுழன்றாலும் நீதியின் சூரியன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை தினந்தோறும் சுற்றி வருவதற்கு நீ மறந்து விடாதே. உன்னுடைய சுழற்சியின் காரணமாக நான் வேலைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறேன், எனக்கு நேரம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையின் சுழற்சியின் மத்தியிலும் நீ சுழன்று கொண்டிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 365 நாட்களும் நீதியின் சூரியனை நீ சுற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்படியானால் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிறார். தேவன் நம்மோடு இருக்கிற போது நிச்சயமாகவே நமக்கு நல்ல பாதுகாப்பு உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 39:2 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். ஆண்டவர் நம்மோடு இருக்கிற போது நமக்கு எல்லா காரியங்களும் வச்சுக்கணும். ஒரு காரியத்திலும் தோல்வி வராது. யோசேப்போடு தேவன் இருந்தார், அவன் தொட்டதெல்லாம் துளையிட்டு அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். இன்னொரு இடத்துல நாம் வாசிக்கிறோம், தாவீது எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் காரிய சித்தி உள்ளவர்களாக இருப்போம். எல்லாவற்றிலும்
புத்தியுள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவர் நம்மோடு இருப்பதற்கு மிகவும் ஆசைப்படுகிறார். அவருடைய விருப்பமே அதான், நம்மோடு இருப்பதுதான் அவருக்கு விருப்பம். ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் போது பல்வேறு உயிரினங்களை படைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு சாயல் இருக்குது. நல்லா யோசித்து பாருங்க. ஆடுங்க ஆட்டுக்கு ஒரு சாயல் இருக்கு, மாடுங்க மாட்டுக்கு ஒரு சாயல் இருக்கு, கழுதைன்னா கழுதைக்கு ஒரு சாயல் இருக்கு, யானைன்னா யானைக்கு ஒரு சாயல் இருக்கு. அதுக்கெல்லாம் தனித்தனி சாயல் இருக்கிறது. மனிதனுக்கு சாயல் இல்லை. மனித சாயல் ஒண்ணு கிடையாது. ஆண்டவர் மனிதனுக்கு என்று தனியாக ஒரு சாயலை தந்து இந்த மிருகங்களை போல அவளை வேறுபடுத்த தனிமைப்படுத்த ஆண்டவர் விரும்பவில்லை. அதனாலதான் நமக்கு அவருடைய சாயலை தந்தார். ஆட்டுக்கு ஆட்டு சாயல், மாட்டுக்கு மாட்டு சாயல், குரங்குக்கு குரங்கு சாயல், மனிதனுக்கு தேவ சாயல். அவரோடு நம்மோடு அவர் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரே சாயல் இருந்தால்தான் சேர்ந்து இருக்க முடியும். நீங்க வேணா ஒரு 10 ஆடு, 10 குதிரை, 10 கழுதை, 10 யானை, 10 குரங்கு, 10 போட்டா எல்லாத்தையும் சேர்த்து விட்டு குழப்பி விட்டு பாருங்க. 10 நிமிஷம் கழிச்சு வந்து பாருங்க, எல்லாம் சாயல் சாயல் அப்படி கும்பலா சேர்ந்து. ஆடெல்லாம் ஒரு குரூப்பா நிற்கும், மாடெல்லாம் ஒரு குரூப்பா நிற்கும், குரங்கு எல்லாம் ஒரு குரூப்பா நிற்கும். அந்த சாயல்லாம் ஒன்று சேர்ந்து. ஆண்டவர் நம்மை தனிப்பட்ட சாயலை தந்து ஒதுக்கி விடாதபடிக்கு, மிருகத்தை போல மனிதனுக்கு என்று ஒரு சாயலை நியமிக்காதபடிக்கு, நம்மோடு எப்போதும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்ற வாஞ்சையினாலே அவர் நமக்கு மனித சாயலை தந்திருக்கிறார். ஆண்டவருடைய விருப்பம் நம்மோடு சேர்ந்து வாழ்வதுதான். ஆனா நாம எப்படி இருக்கோம்? ஆண்டவரோடு சேர்ந்து வாழ விரும்புகிறோமா? அல்ல சேர்ந்து வாழ வேண்டும், சேர்ந்து வாழ்வதற்குரிய தகுதியில் நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் நம்ம பக்கத்தில் உட்காரணும், நமக்கு ஒரு தகுதி இருக்கும்ல. என்ன ஒபாமா வந்து நம்ம பக்கத்தில் உட்காரணும். நம்ம இப்ப இன்றைக்கு ஆனந்த பாரடே நான் இன்று முழுவதும் உன்னோடையே உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறேன் ஒரு லெட்டர் போட்டா நான் என்னெல்லாம் செய்வேன்? 10 தரமாவது சோப்பு போட்டு குடிப்பேன், 100 தரமாவது சென்ட் அடிச்சுப்பேன். எப்படி கம 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 கமன அவர் விரும்புற மாதிரி அவர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக நான் என்ன ஆயத்தப்படுத்துவேன். ஆண்டவர் நம்மோடு இருக்க விரும்புகிறார், நம்முடைய கூட்டுறவை விரும்புகிறார். அவர் உங்க பக்கத்தில் அமர்ந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறீர்கள்? குடிகாட்டிலிருந்து, அதாவது அந்த கிராமத்திலிருந்து விடியற் காலை 5 மணிக்கு முதல்ல ஒரு பஸ் வரும் தஞ்சாவூர் டவுனுக்கு போறோம். அதுல நான் போக வேண்டியது ஏறி உட்கார்ந்து ஒரு இடம் உட்கார்ந்துருந்தேன். எனக்கு முன்னாடி பார்த்தா ஒரு சீட் இருந்துச்சு, அதில் ஒருத்தன் உட்காந்துருக்காங்க. இன்னொரு 2 பேரும் உட்காரலாம் அந்த டவுன் பஸ்ல. நான் உட்கார்ந்து பார்த்தோம்னா எந்த வருஷம் குளிச்சாலும் தெரியல. அவன் போட்டிருக்க துணியில கொடுத்ததாலும் எரியாது. தலைக்கு எண்ணெய் தடவி சுமார் 1 நூற்றாண்டு காலமாவது. அப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான தோட்டத்தோடு துருளாற்ற உட்கார முடியல. அவனை ஏதாவது சொல்லாமான்னு பார்த்தேன். வம்பா போடும். அவன் டிக்கெட் எடுத்து நாங்களும் டிக்கெட் வாங்கியிருக்கோம்ல, நாங்களும் உட்காந்துருக்கோம்ல அப்படின்பான். எங்க ஊர்ல இப்படி ஒரு கிண்டல் பண்ணுவாங்க. இதேண்டா வம்பு உட்காந்துருக்கும். இன்னும் ஒரு ஸ்டாப் ஹவுஸ் ஒருத்தர் வந்து கை காட்டிட்டு ஏறினார். அவரை பார்த்தா அந்த 5 மணிக்கு நல்லா குளிச்சுட்டு வெள்ள வெள்ளேன்னு அழகா போட்டு வேட்டி தும்பப்பு மாதிரி போட்டு ரொம்ப தூய்மையா அவர் ஏறினார். ஒரு மனிதன் ஏறி அந்த சீட்டு மட்டும்தாங்க பாக்கி இடம் இருக்குது, நேரம் அவசரமா ஓடி போய் ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி போய் இப்படி உட்கார போனாரு. உடனே திடீர்னு மிதிச்சு அவர் மாதிரி நமக்கு எழுந்திரிச்சுட்டார். எழுந்திரிச்சு கொஞ்சம் தூரம் போய் நின்றுட்டு பிடிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. கண்டக்டர் வந்து, சார்
ஒரு இடம் உட்கார்ந்து சார், இல்லைப்பா நான் இங்கே நின்றுக்கிறேன். அது பார்த்துக்கிட்டே இருந்த போது எனக்கு ஒரு கருத்து மனசில் வந்தது. நாம் இப்படி இருந்தால் ஆண்டவர் நம்ம பக்கத்தில் உட்கார மாட்டோம். அந்த மனிதனுடைய தூய்மை என்ன, இங்கே உட்கார்ந்துருக்க மகா கோரம் என்ன, அந்த 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 பிடிச்சிட்டு இருக்கிற மனிதர் ஆண்டவராகவும் இந்த அழுக்கோடு உட்கார்ந்துருக்கிற மனிதன் ஆழ்ந்த பாடலாகவும் எனக்கு காட்சி எடுத்தார். நான் இப்படி இருந்து அவர் ஆண்டவர் எப்படி உட்கார்வார்? இந்த பெரிய மனிதன் ஏஞ்சி போன மாதிரி ஆண்டவர் என் பக்கத்தில் வரமாட்டார். ஆண்டவர் நம்மோடு அமர்வதற்கு, நம்மோடு இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் தாராளமாக சொல்லிட்டார், பயப்படாத, நான் உன்னோடே இருப்பேன். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் தருகிற இரண்டாவது வாக்கு தத்துவம் என்னவென்று சொன்னால், திகையாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன். வாழ்க்கையிலே எதிர்மறையான காரியங்கள் வருகிற போது நான் நினைத்ததற்கு மாறாக ஒரு காரியம் நடக்கிற போது, நமக்கு துன்பத்தையும் துயரத்தையும் தருவது போல் ஒரு சந்தர்ப்பம் வருகிற போது நம்முடைய மனித மனம் திகைக்கிறது. இதை நான் எப்படி கடந்து செல்வேன்? இந்த சூழலில் இருந்து நான் எப்படி வழிவிலகி செல்வேன்? ஒரு திகைப்பு வருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், திகையாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன். இந்த நெருக்கடியில் இருந்து நீ வீழ்வதற்குரிய பலனை நான் உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நெருக்கடியில் இருந்து நாம் மீள்வதற்கு எனக்கு பலன் இல்லை என்பதை உணர வேண்டும். நம்முடைய பலவீனத்தை நாம் உணர வேண்டும். சில பேர் அது உணர்றதே கிடையாது. தன்னால எல்லாம் முடியும், தான் பெரிய பலசாலி, எதை ஒன்றையாலும் சாதிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பான். அது ஏறவே இல்லை. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பலவீனத்தை உணர வேண்டும். பலவீனத்தை உணராம தான் சில பேர் பார்த்தீங்கன்னா சவால் விடுவான். சவால் இல்லை, அது சவடால். சவால் வேறு, சவடால் வேறு. சவடால் பேர்படிதான் ரொம்ப பேர் இருப்பாங்க. தன்னை ஒரு பெரிய ஆளா நினைச்சிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு சில பேரோட ஆக்ரோஷமா கிளம்பிப்பாங்க. பாரு, இப்ப போய் அவனை உதைக்காம வரமாட்டேன் அப்படின்னு போயிட்டு சமத்தியா வர வாங்கிட்டு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். பவுலார் தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்திருந்தார். அதனால்தான் அவர் சொன்னாரு, என்னால எல்லாம் முடியும்னு சொல்லல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எந்த மனிதன் தன்னுடைய பலவீனத்தை உணர்கிறானோ அவருடைய வாயிலிருந்து இதுதான் வரும், எனக்கு பலன் இல்லை, ஆனால் ஆண்டவர் எனக்கு தருகிற பலத்தினாலே நான் இதனை கண்டிப்பாக செய்தேன். நம்முடைய பலவீனத்தை நாம் உணர வேண்டும். மோசேயை அழைத்து ஆண்டவர் சொன்னார், எப்பா போய் எகிப்துன்னு சொன்னார். மோசே என்ன சொன்னார்? ஐயோ ஆண்டவரே, நான் திக்குவாயன், கொண்டை வாயன், பேசுவதற்கு அறியேன், என்னையா அனுப்ப போகிறேன். தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்தான். ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாத, நான் வாயில வார்த்தைக்கு தருவேன்னு சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அழைத்தார். ஏசாயா தீர்க்கதரிசி நடுங்கினார். ஐயோ, நான் அசுத்த உதடு உள்ளவன், நான் அலமானேன், அசுத்த உதடன் உள்ள மனிதர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறவன். ஆண்டவர் சொன்னார், உதடை கொண்டு நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ போ. பவுலாருக்கு கண்ணுல ஒரு பூ விழுந்து போய் எப்போதான் தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அதுக்காக அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இது என்னை குட்டுகிற சாத்தாடா இருக்கிறது. 3 முறை ஜெபப்படார், இதை நீக்கும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலம் பூரணப்படும் சொன்னார். பவுலா சொல்லுகிறார், இந்த பலவீனத்தில் இந்த பலவீனத்திற்காக நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏனென்றால் என் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார், என்னோடு இருப்பதாக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், தம்முடைய பலத்தினாலே என்னை நிரப்புவதாக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகினாலே இந்த பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன்.
நம்முடைய பலத்தை, நம்முடைய பலவீனத்தை நாம் உணர்த்த வேண்டும். தாவீது கோலியாத்தை பார்த்தார். ஒரு 5 கூழாங்கற்கள் எடுத்துக்கிட்டார். கோலியாத்து என்னமோ சொல்லிட்டு இருந்தான். நான் யார் அறியா, நீங்க கம்பு எடுத்துட்டு வர, அதை எடுத்துட்டு வர, இதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி தாவீது சொன்னார், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலினுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனையின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். 5 குழாங்க ஒரே கல்ல ஆளாகும். ஒருத்தர் வந்து கேட்டார், ஏங்க 5 கல் எடுத்துட்டு போனார்? அவருக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் இருந்திருந்தா 1 கல் தான் எடுத்துட்டு போயிருந்தோம். 5 கல் எடுத்து போய் 4 கல் வேஸ்டா போயிட்டேன். ஆண்டவர் தான் அவரை பலப்படுத்த சொல்றாரு, ஒரே ஒரு கல் எடுத்துட்டு போனீங்க. அவர் சரியா தான் எடுத்துட்டு போனார். நம்ம தான் எதுவும் சரியா படிக்கிறது, கேள்வி மட்டும் கேட்கறது நிறைய. கொஞ்சம் படிச்சுட்டு உடனே கொஸ்டின் ஆராய்ச்சி. அந்த கோலியாத்துக்கு 4 சகோதரர்கள் இருந்தார்கள். 4 பேர் ராட்சசன், கோலியாத்து சேர்த்து 5 பேர். காத்துங்கிற ஊர்ல ஒரு ராட்சசன் இருந்தா, அவனுக்கு 5 பிள்ளைகள் இருந்தார்கள். 5 பேரும் இந்த கோலியாத்து போன்றவர்கள். இந்த 5 பேரையும் ஒழிப்பதற்கு, இஸ்ரவேலுக்கு எதிராக போரிடுகிற அந்த 5 பேரையும் ஒழிப்பதற்காக தான் அவர் 5 கல் எடுத்தார். அதுல ஒருத்தர் பேர் வந்து இஸ்பி பெனோ, இன்னொருத்தர் பேர் சாப், இன்னொருத்தருக்கு பேர் சொல்லப்படல, இன்னொருத்தருக்கு 6 விரல் நட்டையன், 24 விரல் அவனுக்கு. இந்த 5 தடியர்களையும் ஒழிப்பதற்காக, இந்த 5 ராட்சசர்களையும் ஆண்டவருடைய பலத்தினாலே ஒழிப்பதற்காக தான் அந்த 5 கூழாங்கற்களை எடுத்தார். ஆண்டவர் கூழாங்கல்லினால கோலியாத்துகளை அவருக்கு கூட்டத்தை ஒழிப்பதற்கு பலம் தந்தார். நம்ம சிம்சோன் முன் அறிவிக்கப்பட்ட மகன், நசரேய விரதமுடையவன். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்திருந்தார். அவன் தகாத செயல் செய்து தன்னுடைய வீரத்தை இழந்து அவனுடைய கண்கள் குடுங்கப்பட்டு அவனை மாவாட்ட போட்டாங்க. ஒரு மாவீரம் மாவாட்டிட்டு ஒரு விழா வந்துச்சு. 3000 பேர் ஒரு வீட்டில் குடியிருந்தார்கள். அவர்கள் கேளிக்கை பொருளாக வேடிக்கை காட்டுவதற்காக இந்த சிம்சோனை கொண்டு வர செய்தார்கள். சிம்சோன் தடுமாறி கொண்டு அந்த கட்டடத்தில் வந்து நிற்கிறான். அந்த கட்டடம் முழுவதையும் தாங்குகிற ஒரு தூண் நடுவில் இருக்குது. அது பக்கத்துல சிம்சோன் நின்று, சிம்சோன் தடவி அந்த நட்டத்தூண், அமெரிக்காவில் நட்ட கோப்பம் இருக்குல்ல, அது மாதிரி நட்டத்தூண் தடவி வந்து அந்த தூளை பிடிச்சிட்டு அவர் பிடிச்சுக்கிட்டார். அவருடைய பலவீனம் இப்ப கிடையாது, தலைமையில பாண்டமா இருந்தார். ஆண்டவரை நோக்கி குறிப்பிட்டார், கர்த்தராகிய ஆண்டவரே, என்னுடைய 2 கண்களுக்கு ஒரே தீர்வையாக இந்த பெலிஸ்தர்களை நான் பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரும், என்னை பலப்படுத்தும். இந்த ஒரே ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரே என்னை பலப்படுத்து. ஆண்டவர் சிம்சோனை பலப்படுத்தினார். அப்படியே 2 கையில் போட்டு அந்த தூள் அப்படியே நிறுத்தார். அந்த மண்டபம் அப்படியே நொறுங்கி விழுந்தது. 3000 பேர் செத்து போயிட்டாங்க. வேதம் சொல்லுகிற உயிரோடு இருந்த போது கொன்றதை காட்டிலும், சிம்சோன் உயிரோடு இருந்து கொன்ற பெலிஸ்தர்களை காட்டிலும் சாகும் போது கொன்ற பெலிஸ்தர்கள் அதிகம். நாம் நம்முடைய பலவீனத்தை உணர வேண்டும். ஆண்டவர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று நாம் விரும்பினால் நம்முடைய பலவீனத்தை நாம உணரணும். நான் பெரிய சண்டியர், அது வேணும் பிளஸ்ஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது.
என்னால முடியாது, ஆண்டவருடைய பலன் எனக்கு. போன்விட்டா சாப்பிட்றதுனால பலன் வந்துடாது, ஹார்லிக்ஸ் சாப்பிட்றதுனால பலன் வந்துடாது, பீஸா சாப்பிட்டாலும் வராது, பர்கர் சாப்பிட்டாலும் வராது. ஜபத்தினால் நாம் வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில பேர் லேகியம் சாப்பிடுவார், லேகியம் தளத்தில் உள்ள சிட்டுக்குருவி லேகியம், மதத்திரா லேகியம். பைபிள் படிக்கலாம், படிக்கிறது இல்லை. ஜபம் பண்ணா பண்ணல, சிட்டுக்குருவி லேகியம். ஒரு செய்தித்தாள நான் பார்த்தேன், கிளம்பம் ஒரு நோஞ்சா பணம் போட்டு லேமோ கீழே எழுதிட்டான், லேமோன்னு. ஒரு குண்டான மனுஷன் படம் போட்டு லேபி அப்படின்னு கீழே போட்டு, என்னடா கீப்பு மாதிரி இவன் லேமு லேபின்னு போட்டுருக்காங்க. பார்த்து பார்த்தா அந்த நோஞ்சா லேகியம் சாப்பிடும் முன்னா, இந்த குண்டு மனுஷன் லேகியம் சாப்பிட்ட பின்னா, அவர் லேமு இவர் லேபி. ஆண்டவருடைய பலத்தை நாம் நாட வேண்டும். டிவில எல்லாம் அடிக்கடி பார்த்தா ஒரு ஆட் வருது, சச்சின் டெண்டுல்கர், பாரத ரத்னா டெண்டுல்கர் வந்து சொல்றார், போஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. நிச்சயமா அவர் ஒரு நாள் கூட அதை குடிச்சே இருக்க மாட்டார். 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்கா, அதுக்காக சொல்லிட்டு போறாரு. பூஸ்ட் நம்ம எனர்ஜி இல்லை, ஜீசஸ் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் आवर எனர்ஜி. பூஸ்ட் கிடையாது, ஜீசஸ் தான் நம்முடைய எனர்ஜி. நம்முடைய நாம் பலவீனம் என்று நாம் உணர்ந்தால் ஆண்டவர் நம்மை நிச்சயமாகவே பலப்படுத்துவார். ஆண்டவர் உங்கள் கால்களை தள்ளாட விட்டார். தள்ளாடும் முழங்கால்களை ஆண்டவர் பலப்படுத்துவார். நெறிந்த நாணலை ஆண்டவர் புரியார். மங்கி எரிகிற தீயை ஆண்டவர் அணையார். நம்முடைய பலத்தினாலே நிரப்புவார். நம்முடைய பலவீனத்தை நாம் உணர்ந்தால் ஆண்டவர் நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். 3வது வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், நான் உன் தேவன், உனக்கு சகாயம் செய்து. நமக்கு எப்ப சகாயம் தேவைப்பட்டு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில தளர்ச்சி வருகிற போது, யாருமே நமக்கு உதவி இல்லை என்று தெரிகிற போது, ஒரு கஷ்டம் வருகிற போது, ஒரு நெருக்கடி வருகிற போது, நமக்கு சகாயம் பண்ணுவதற்கு ஒருத்தர் வேணும். குறைஞ்சபட்சம் ஆறும் சொல்றதுக்காக நமக்கு ஒருத்தர் வேணும். யார் நமக்கு சகாயம் பண்ணுவார்? உண்மையில் நம் மீது அன்பு உள்ளவர்கள், பாசம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள் ஒரு வேளை நமக்கு சகாயராக வர முடியும். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், என்ன சொல்றார் பாருங்க, நான் உன் தேவன். அது அப்படி சொல்லக்கூடாது. ஒரு அப்பா மகனுக்கு சொல்ற மாதிரி சொன்னார், நம்ம அப்பன்டா, நான் உனக்கு நல்ல செய்வேன், யார் செய்வா? நான் உங்க அப்படா, உனக்கு நல்ல செய்யாம நான் யாருக்கு நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் உன் தேவன்டா, நான் உன்னுடைய தேவன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணாம நான் யாருக்கு பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன். நான் உன்னுடைய தேவன், நான் உங்க அப்பா, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். 124வது சங்கீதம் 8வது வசனத்துல, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் உள்ளது. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அதை நாம் நம்பணும். நம்பலாம் நமக்கு சகாயம். நம்பிக்கை இல்லைன்னா சகாயம் வராது. சங்கீதம் 28:7 வாசிக்கிறோம், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம். ஆண்டவரை யார் முழு மனதோடு நம்புகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கர்த்தரிடத்திலிருந்து சகாயம் வரும். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதத்திற்கு நேராக என் கண்களை இறங்குகிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், சகாயம் வரும். ஆண்டவரை முழுமையாக விசுவாசித்தால் நிச்சயமாகவே நமக்கு சகாயம். ஓசியா தீர்க்கதரிசி 13ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தில் இப்படி எழுதுகிறார், இஸ்ரவேலே, உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய்,
இஸ்ரவேலை உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டார். நீ நாசமான வழியில போறதுக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சுட்ட. உனக்கு நீ அழிவை தேடிக்கொண்டாய். நீ அருகதை இல்லாதவன், ஆனாலும் உனக்கு நான் சகாயம் செய்தேன். நீ உன்னை அழித்துக் கொண்டாய், என்னிடத்திலிருந்து தூரம் போய்விட்டாய். நீ சோரம் போனவன், எந்த விதமான அனுதாபத்திற்கும் அருகதை இல்லாதவன். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் செய்தேன். இஸ்ரவேலை நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டார், ஆனாலும் நான் உனக்கு சகாயம் செய்தேன். ஒரு சின்ன பையன் இந்த கார் பார்க்கிங் இடத்துல நின்று, நான் அமெரிக்காவுக்கு வந்தேன்னு ஒரு இதுக்கு கூட்டி போனாங்க. மாலுக்கு கூட்டி போனாங்கன்னா அப்படியே வாயப்படுத்தல ஆச்சரியப்பட்டு. அந்த மாலுக்கு முன்னால ஒரு 3 லட்சம் கார் நின்று. ஒரு மால் உள்ள போனா அது ஏதோ ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு வருது. அதுக்கு முன்னால 1000-2000 கார் நிற்குது. இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா நடக்க கூட இடம் இல்லாம தான் கடை வச்சிருப்பான். அதுல ஒருத்தன் கார் நிறுத்திருப்பான். போகும்போது கார் மேல ஏறி அந்த பக்கமா இறங்கி போகும். இங்க பார்த்தோம்னா ஆச்சரியமா இவ்வளவு காரா? அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு அமெரிக்காவில் கார் இல்லாதவனோட பார்க்கலாம், கார் இல்லாதவன பார்க்க முடியாது. கார் நிக்குது. அந்த மாதிரி கார் பார்க்கிங் இடத்துல ஒரு சிறு பையன் ஒரு காரா போய், அங்க நிறைய ஆயிரக்கணக்கான கார் நின்று கொண்டிருந்தது. ஒரு காரா போய் தொட்டு பார்த்து போயிட்டே இருக்கும். அங்க ஒரு ரொம்ப அட்ராக்ஷனான ஒரு புத்தம் புது கார், லேட்டஸ்ட் மாடல் நின்று இருந்துச்சு. அந்த காரை போய் தடவி பார்த்துட்டே அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த காருக்கு சொந்தக்காரர் அந்த கடையிலேருந்து வந்தார். அந்த பையன் பார்த்தார், என்ன தம்பி கார் பிடிப்பே அப்படின்னு வந்து பார்த்து கேட்டார். சூப்பரா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட ஆர்வத்தை பார்த்தோன்னே அந்த காருக்கு சொந்தக்காரர் சொன்னாரு, நீ வேணா வரையா ஒரு ரவுண்ட் எடுத்து விடுறேன் சொன்னார். ரொம்ப சந்தோஷம். ஏறி வந்தாங்க, கொஞ்சம் சுத்தி வந்தார். அப்போ அவர் சொன்னாரு, உன் வீடு எங்க இருக்குன்னு சொன்னேன், அங்க கொண்டு விட்டுறேன். ஐயா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டாண்ட சொன்னா அவர் கார் ஓடிட்டே போனான். ஓடி போனா வீடு, ஐயா சார் வீடு நிறுத்துக்கிறது வீட்டு முன்னாடி நிறுத்தினான். சரி நான் போயிட்டு வரேன். நில்லுங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, உள்ள போயிட்டு விடாங்க. அவர் நினைத்தார், சின்ன பையனுக்குலாம் ஒரு ஆர்வம். வீட்டில் போய் அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வந்து நான் இந்த காரில் வந்தேன்னு சொல்ல போறாமல் இருக்குது அதுன்னு சொல்லி ஒரு அந்த கதவை திறந்து வச்சுட்டு வாசப்படியே பார்த்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் அந்த பையன் வந்தான். அவனுக்கு பின்னால 2 கால்களும் சூம்பி போன அவருடைய சகோதரன் 2 கால்களையும் எடுத்துட்டு கையை அப்படி முட்டி எடுத்துட்டு வரான். தம்பி வந்தோடனே அவன் சொல்றான், அந்த பையன் தம்பி மேல தோல் போட்டுட்டு, உனக்கு கால் இல்லைன்ட்டு நீ பயப்படாத, வருத்தப்படாத, அண்ணன் உனக்கு இந்த மாதிரி கால் வாங்கி கொடுப்பாரு, இதே மாதிரி கால் வாங்கி கொடுப்பாரு. நீ கால் இல்லாத போனாலும் சந்தோஷமா போறதுக்காக உங்க அண்ணன் இதே மாதிரி கால் வாங்கி தருவாரு. இந்த காலில் மனிதர் கேட்டுக்கொண்டிருந்தார், ஒரு கண்களில் நீர் வடிந்தது. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம சொல்றார், இஸ்ரவேலை நீ உனக்கு கேடு உண்டாக்கி ஒண்ணுக்கு லாயக்கலா வாடா, நான் உனக்கு சகாயம். ஆண்டவர் வாக்கு மாறாதவர். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவர் காத்திருக்கிறார். 4வதாக, என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். வாசிக்கிற சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை வாசிப்போம். நான் படுத்து நித்திரை செய்தேன்,
அப்படி தூங்கிட்டேனா விழித்துக் கொண்டே கர்த்தர் என்னை தாங்குகிறார். நேற்று சாயந்தரம் 8 மணிக்கு படுத்தேன், இல்லை காலையில் 10 மணிக்கு நான் விழித்துக் கொண்டேன். 14 மணி நேரம் நான் வாய் பிளந்து தூங்கி இருக்கிறேன். எப்படி நான் நிம்மதியாக தூங்கினேன்? தூங்கி உயிரோடு எழுந்து விட்டேன். ஏனென்றால் என் கர்த்தர் என்னை தாங்குகிறார். இல்லைன்னா தூங்க முடியாது. படுக்க போகும்போது நாளைக்கு எழுந்து போன என்ன நிச்சயம்? நேற்று ராத்திரி கோயில் முடிச்சு போய் படுத்தவனே காலையில் எழுந்திருச்சு இங்க வருவேன்னு எப்படி நிச்சயம்? அந்த நிச்சயத்தை ஆண்டவர் தான் நமக்கு தருகிறார். சின்ன பிள்ளைகளை தாய்மார்கள் பார்த்தா படுக்க வச்சுட்டு தூங்குறவங்க விசிறுவாங்க, இப்படி விசிறுவாங்க, அப்படி விசிறுவாங்க, ஈய விரட்டுவாங்க. இங்கெல்லாம் கிடையாது. எங்க ஊர்ல அப்படி கொஞ்சம் லேசா அவங்கள கொசு வந்துடும், எறும்பு வந்துடும். அனைத்து சீவராஜிகளும் அட்டப்படும். இந்தியாவில் சிங்கப்புலி மட்டும்தான் வீட்டுக்குள்ள வராது, இதெல்லாம் வந்துடும். அப்ப எல்லாத்தையும் தண்ணி தள்ளி விட்டு பிள்ளைகளை வந்து தாய்மார் தூங்க வைப்போம். கொஞ்ச நேரத்தில் இவங்களும் வாயை பறந்துப்போம். காலையில தான் எழுந்து பார்ப்பாங்க. நீங்க தூங்கி மூஞ்சிட்டு இருக்கும்போது ஈய விரட்டினீங்க, கொசுவை விரட்டினீங்க, கரப்பாம்பூச்சியை விரட்டினீங்க, பள்ளியை விரட்டினீங்க. நீ தூங்கும் போது யார் விரட்டினது? நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டு கர்த்தர் என்னை தாங்குகிறார். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 35வது. சங்கீதம் 18:35. தாவீது சொல்கிறார், உங்களுடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. என்னிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் ஒரு பேரரசனாக இருப்பதற்கு காரணம் உங்களுடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. கர்த்தர் சங்கீதம் 145:14 கர்த்தர் விடுகிற யாவரும் நடங்கடிக்கிறபடிகிற யாவரையும் தாங்குகிறார். சங்கீதம் 94:8 ஒரு அருமையான வாசனம் இருக்குது. சங்கீதம் 94:8 என் கால் சறுக்குகிறது என்று நான் நினைக்கும் போது, இப்படி போகும்போது சரண பாட்டை எடுத்துட்டு ஆகா என் கால் சறுக்கிட்டு நான் மல்லாக்க விட போறேன், என் மட்டமட்டான்னு அடிபட்டு சாக போறேன்னு நான் நினைக்கும் போது ஆண்டவருடைய கரம் தாங்குகிறது. என் கால் சறுக்குகிறது, என்னுடைய வாழ்க்கையில் நான் விழப்போறேன் என்று நான் நினைக்கிற போது நான் விழுந்து விடாதபடிக்கு என் ஆண்டவர் என்னை தாங்குகிறார். என் கால் சறுக்குகிறது என்று நான் நினைக்கும் போது என் ஆண்டவர் என்னை தாங்குகிறார். 1991ஆம் வருடம் ஒரு மிகப்பெரிய புயல் வீசிட்டு மார்ச் மாதம் 30ஆம் தேதி பங்களாதேசத்துல ஒரு சூறையாடிட்டு ஒரு புயல். அப்ப உஹியாங்கிற ஒரு கிராமத்துல இருந்து வெள்ளத்துல, இந்த புயல் வெள்ளத்துல ஒரு குழந்தை நீர்னால தள்ளப்பட்டு கடல்ல போய் கொண்டுச்சு. என்ன குழந்தை? கை குழந்தை. கடல்ல இந்த குழந்தை வந்து அப்படியே தட்டுக்கும் போது ஒரு டால்பின், இந்த மீன் டால்பின் ஒரு மீன் இருக்குல்ல, அது அந்த குழந்தைய அந்த தன்னுடைய மூக்குனால அப்படி கருவி மேல தண்ணிக்கு மேல தூக்கி கொண்டு நீந்தி கொண்டே இருந்தது. 18 கிலோமீட்டர் அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு அந்த டால்பின் அப்படியே நீந்து வந்து ஒரு கரையில கொண்டு வந்து அந்த குழந்தையை போட்டது. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த டால்பின் தாக்கும் போது ஆண்டவர் நம்ம தாங்க மாட்டாரா? ஆண்டவர் நம்மை தாங்குவதற்கு சித்தமுடையவராக, விருப்பமுடையவராக இருக்கிறார். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் பதறான், சிதறான். அதனாலே நாம் பரிசுத்தமான கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை பாடுகிற போது, நாம் நீதியாய் வாடுகிற போது தேவன் நமக்கு சகாயராக இருப்பார்.
ஆகவே இந்த கால நேரத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்று சொன்னார், என் அன்பின் பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன். நீங்கள் எதற்கும் திகைக்க வேண்டாம், நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உன் தேவனாய் இருக்கிறபடினாலே உனக்கு எப்போதும் சகாயம் செய்வேன். என்னுடைய வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். கர்த்தருடைய அருமையான வாக்குத்தத்தங்கள் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை சுற்றி இருப்பதாக தேவன் தம்முடைய அளவற்ற இறக்கத்தினால் கிருபையினால் சூழ்ந்து தொடர்ந்து தம்முடைய சமாதானத்தினால் உங்களை நிரப்புவாராக. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். ஆண்டின் துவக்கம் முதல் கடைசி வரை நாம் கலங்காதிருக்கவும் பயப்படாமல் இருக்கவும் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்க போகின்றார் என்ற வாக்குத்தத்தின் அடிப்படையிலே மனங்களை திடப்படுத்தி நாம் செய்யும் காரியங்களை நாம் செய்யவும் இந்த நேரத்திலே சகோதரர் துரை ஜோஷுவா அவர்கள் ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன். இந்த தமிழ் அட்வென்டிஸ்ட் ஃபெலோஷிப் மினிஸ்ட்ரி ஆரம்பித்து 11 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. அதுலேயும் இந்த 1ஆம் தேதி ஆராதனை 10 வருடமாக நடந்துகிட்டு வருகிறது. இது இந்த சபை ஒன் ஆஃப் த கோர்ஸ், இது ஒரு கேதரிங். இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காரியம். 1ஆம் தேதி அதுவும் நம்முடைய சொந்த மொழியில் எங்களும் வந்துருக்காங்க. வெர்ஜீனியாவில் இருந்தெல்லாம் காலையிலே வந்துட்டாங்க. 7 மணிக்கு ஆரம்பிக்கும் போது தூரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கரெக்டாக 7 மணிக்கு வந்துட்டாங்க. இருந்த போதிலும் சிறு பிள்ளைகளெல்லாம் பாராமல் கொண்டு வந்து இந்த ஆராதனையை சிறப்பித்து வந்தவங்க அனைவருக்கும் நன்றி. தமிழில் ஒரு பழமொழி உண்டு, என்னென்னா ஆற்றுல போட்டாலும் என்ன செய்யணுமா, அளந்து போடணும். இங்கே இருக்கிற அநேக பேர் சனிக்கிழமை நடக்கிற கோயில் வருவீங்க, சிறுவர் வர்றதில்லை. இருந்த போதிலும் இந்த ஊழியத்துக்காக, தமிழ் அட்வென்டிஸ்ட் ஃபெலோஷிப் மினிஸ்ட்ரி செய்யக்கூடிய ஊழியத்துக்காக அநேக முறையில் உதவிப்படுத்துறீங்க, பண உதவிப்படுத்துறீங்க. அது என்ன ஆச்சு, ஏதாச்சு, எப்படி ஆச்சுன்னு சொல்லி நீங்கள் அக்கறைப்படுறீங்க இல்லையோ, ஆனால் அது என்ன ஆயிருக்குங்கிறத பற்றி இந்த கடந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் கொடுத்த காணிக்கையின் மூலம் என்னென்ன நன்மைகள் நடந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு 3 minutes ஒரு வீடியோ பாருங்கள். கிறிஸ்து இயேசுவின் இனிதான நாமத்தினால் கூடி வந்திருக்கும் சபையினர், சான்றோர், விருந்தினர் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் அட்வென்ட் ஐக்கிய ஊழியர்கள் சார்பாக புத்தாண்டு வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். 2003ஆம் ஆண்டு கிறிஸ்து இயேசுவின் மேல் அன்பும் பாசமும், குறிப்பாக பரிசுத்த ஓய்வு நாளில் மனம் வீசும் தமிழ் மொழியில் சுவாசிக்கவும் அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் தெய்வ சித்தத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த அன்பின் கூடுகை. இந்த ஊழியத்தின் சிறப்பும் மேன்மையும் ஆசீர்வாதமும் தான் என்ன என்பதை இந்த நேரத்திலே நாம் திரும்பி பார்க்க இருக்கின்றோம். 2003ஆம் ஆண்டு முதல் ஓய்வு நாள் கூட்டம் கூடியது பிரமிப்பும் சந்தோஷத்தையும் தந்தது. மாதம் 2 ஓய்வு நாள் என முடிவு செய்யப்பட்டு சிறு கூட்டமாக ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் இந்த சபை இன்று 40க்கும் மேற்பட்ட குடும்பங்களை உடையதாக உள்ளது. ஓய்வு நாள் பள்ளி, தெய்வீக பிரசங்கம் முழுக்க தமிழ் மொழியில் இருப்பதால் விருந்தினர்கள் விரும்பக்கூடிய ஒரு சபையாகவும் இந்த சபை விளம்பினது.
சபைக்குள் கூடும் கூட்டமாக மட்டும் இல்லாதபடி வீடுகள் தோறும் ஜெபம், சுகமில்லாதவர்களை சந்தித்தல், சர்ச் கேம்ப், கேரல் என சபையின் எல்லை விரிவடைந்து கொண்டே சென்றது. அந்த எல்லை இந்தியாவில் உள்ள தமிழகம் வரை தொடர்ந்தது என்றால் என்ன ஒரு பாக்கியம்! முதலாக பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆடு மேய்த்த சிறுவர் சிறுமியர்கள் ஆலயத்தில் சங்கீதம் 119 அதிகாரம் மனப்பாடம் செய்து சொன்ன காரணத்தினாலே மேற்கொண்டு அவர்கள் படிப்பதற்காக இந்த ஊழியமானது ஈடி தாமஸ் மெமோரியல் பள்ளியில் அந்த சிறு பிள்ளைகளுடைய மேற்படிப்புக்காக தனது முதல் செலவை, அதாவது ஊழியத்திற்காக இந்த காணிக்கையை கொடுக்க ஆரம்பித்தது. சுமார் 13 பிள்ளைகள் அந்த நேரத்திலே அந்த படிப்பை படித்தார்கள். அதில் 2 மாணவிகள் மேற்படிப்பு, அதாவது நர்சிங்காக நியூஸ் வீட்டிற்கு அனுப்பப்பட்டு அவர்கள் வெற்றிகரமாக படித்து முடித்தார்கள். 2004ஆம் ஆண்டில் அதே பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு திருச்சபையும், கிருஷ்ணாபுரம் என்ற ஒரு பகுதியிலே மற்றொரு திருச்சபையும் தமிழ் அட்வென்ட் ஃபெலோஷிப் ஊழியர்கள் மூலமாக கட்டி கொடுக்கப்பட்டது. பிரசிடென்ட் போதகர் சைமன் சிங்காரவேலு அவர்கள் மூலமாக அது திறந்து வைக்கப்பட்டது. பின்னர் கொடைக்கானல் போதகர் சாதராக் போதகர் அப்பாசாமி அவர்கள் மூலமாக 2 கூட்டங்கள் முதலாக கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்திலே புதிதாய் சத்தியத்தை கேட்க தாகமாய் வந்தவர்கள் அங்கு அழைத்து வரப்பட்டு 5 நாட்கள் அங்கு தங்கி இருந்து சத்திய உபதேசம், அதாவது 2004ஆம் ஆண்டிலும் 2005ஆம் ஆண்டு கோடைக்கால விடுமுறையில் இந்த கூட்டமானது கொடைக்கானலில் நடத்தப்பட்டது. இதன் மூலம் சுமார் 11 பேர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டனர். அதன் பிறகு 2006ஆம் ஆண்டிலே கல்பாக்கத்திலே 5 நாள் கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே 11 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 2007ஆம் ஆண்டு வெள்ளூரிலே 1 வார கூட்டமானது நடைபெற்றது. போதகர் ஆரோக்கிய சுவாமி அவர்கள் அந்த கூட்டத்திலே பேசினார்கள். சுமார் 3 பேர் அதில் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள். சென்னையிலே 2007ஆம் ஆண்டு The Joyous Days of 10 Commandments என்று சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டமானது நடைபெற்றது. 10 நாட்கள் 10 கட்டளைகளை குறித்த பிரசங்கங்கள் அங்கு நடைபெற்றது. சுமார் 1500க்கும் மேற்பட்டவர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். 2007இல் 2 மெடிக்கல் கேம்பும், 2008இல் ஒரு மெடிக்கல் கேம்பும், 2009இல் ஒரு மெடிக்கல் கேம்பாக 4 மெடிக்கல் கேம்ப் வெவ்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்டது. இந்த நேரத்தில் எப்படியாவது தொலைக்காட்சி ஊழியத்திலும் நாம் கால் பதிக்க வேண்டும் என்று விரும்பிய நம்முடைய ஊழியமானது 2008ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி பிளஸட் ஹோப், ஆசீர்வாதமான நம்பிக்கை என்ற தொலைக்காட்சி ஊழியத்தையும் ஆரம்பித்தது. இந்த ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு போதகர்களும், ஒவ்வொரு திருச்சபை விசுவாசிகளும் புதிதாய் தேவ சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களை கனப்படுத்தி சபையில் சேர்த்துக் கொள்ளவும், எந்தெந்த பகுதிகளில் அவர்கள் இந்த சத்தியத்தை கேட்கிறார்களோ அந்தந்த பகுதிகளில் உள்ள செவன்த் டே அட்வென்ட் திருச்சபையில் அவர்கள் அங்கமாகவும் தங்களுடைய பிள்ளைகள் அன்றிலிருந்து இன்று வரை இந்த ஊழியத்திற்காக உழைத்து வருகின்றார்கள். 2010ஆம் ஆண்டிலே ரெட் ஹில்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பாடிய மங்களம் என்ற இடத்திலே போதகர் சாத்ராக் மூலமாக ஒரு விசேஷ கூட்டமானது நடைபெற்றது. அதிலே 17 பேர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள். போதகர் ஆல்பர்ட் அவர்கள் நித்திய கன்மலை வழங்கும் சத்திய விருந்து என்ற புஸ்தகத்தை அவர்கள் அச்சிட்டு வெளியிட அவர்களுக்கு பண உதவி கொடுக்கப்பட்டது. 2009
2009ஆம் ஆண்டில் போதகர் ஜோயல் இஸ்ரேல் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த உன்னதமான ஒரு ஊழியத்திற்கு நிதி உதவி கொடுக்கப்பட்டது. ஆரோக்கிய மேரி என்ற சகோதரி நாகர்கோயில் பகுதியிலிருந்து நம்முடைய தொலைக்காட்சி ஊழியத்தின் மூலமாக அவர்கள் தொடர்பு கொண்டு கணவன் இறந்ததால் மகனை அடிக்க வைக்க முடியவில்லை, அன்றாட ஆகாரத்திற்கு நாங்கள் கஷ்டப்படுகிறோம், நாங்கள் தற்கொலை செய்யலாம் என்ற முடிவோடு இருந்தோம், உங்களுடைய வார்த்தைகளை கேட்டோம், எங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருந்தால் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே அந்த வார்த்தைகளை கேட்டு அருமையான சகோதரி ஜான்சி அவர்களுடைய குடும்பத்தார் முன்வந்து அந்த சூழ்நிலையில் இக்கட்டான அந்த வேளையில் அந்த குடும்பத்திற்கு பண உதவி கொடுத்து அந்த மகனை படிக்க வைத்து மற்றொரு நிலையை அவர்கள் அடைய உதவி செய்தார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் சென்னையிலே 2009ஆம் ஆண்டு வேத வினாவிடை போட்டி என்று நடத்தப்பட்டு அட்வென்ட் திருச்சபை மாத்திரம் அல்லாதபடி பெந்தேகோஸ்தே, ரோமன் கேத்தலிக் மற்றும் எல்லா திருச்சபை விசுவாசிகளும் கலந்து கொண்டு பரீட்சை எழுதினார்கள். அதில் முதல் பரிசாக ஒரு வாஷிங் மெஷினும், இரண்டாவது பரிசாக ஒரு ஃப்ரிட்ஜும், மூன்றாவது பரிசாக ஒரு மிக்சியும் வழங்கப்பட்டது. தமிழ் அட்வென்ட் ஐக்கிய ஊழியர்கள் ஆண்டவருடைய வருகை மட்டும் தொடர்ந்து நடைபெற அன்பான திருச்சபை குடும்பங்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இணைந்து தேவ ஊழியத்தை செய்வோம், தேவ ஊழியத்தை காண்போம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது உணர்ந்திருப்பீர்கள். என்னோட நம்ம இவ்வளவுதான் காணிக்க கொடுத்தோம், என்ன ஆச்சோ ஏதையாச்சோ சொல்லலாம் கவலைப்படாமல் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு இவ்வளவுதான் சொல்லி ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்டே கிடையாது. ஏன்னா நம்ம அருமையான ஒரு சத்தியத்தை கேட்டோம் தினத்தில் தேவனை என்ன செய்ய முடியும், பல மடங்கு அதை பெருக்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் தான் மல்டிப்ளை ஆகுமா, லாட்டரி டிக்கெட் எடுத்தால் தான் மில்லியனர்ஸ் ஆக முடியுமா? நம்ம கொடுக்குற $1 கூட தேவனுடைய ஊழியத்துக்காக 1 லட்சமாக மாற்ற முடியும். அதனால் சோர்ந்து போகாதீர்கள். அநேக பேர் என்னன்னா வேதாந்தத்தில் சொன்னது போல வலதுகை செய்வதை இடதுகை அறியக்கூடாது, அனானிமாசா இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. அதனால அதை பெரிதாக படுத்தாமல் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் விசேஷ பிரகாரமாக எத்தனையோ ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கேட்டோம். இந்த 2014 என்னென்ன ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு தீர்மானித்திருப்போம் என்பதை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் காணிக்கை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தால் இயர்மார்க் பண்ணுங்க. டிவி மினிஸ்ட்ரி இல்ல மெடிக்கல் மினிஸ்ட்ரி, ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு எஜுகேஷனல் மினிஸ்ட்ரி, ஏதாவது நீங்க சொன்னீங்க அப்படின்னா எந்த நேரத்திலையும் டிரான்ஸ்பேரண்ட் நான் கொடுத்த காரியம் ஆயிடுச்சா சந்தேகம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து கிங்ஸ்லியிடம் இல்லைன்னா சரவணன் மூலம் கேட்டு இப்போ பாஸ்டர் இருக்கிறாங்க கேட்டுக்கிடுங்க. இதுல சம்மந்தம் இல்லாதவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தப்பான பதில்களை பெற்றுக்கொண்டு மன வருத்தப்படாமல் நீங்கள் கொடுப்பதெல்லாம் கண்டிப்பாக தேவனுடைய ஊழியத்திற்காக முற்றிலுமாக ஊழியத்திற்கு என்று போய் செய்கிறோம். இந்த 2013 தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மூலம் 2 வாரத்துக்கு 2 முறை நடைபெற்றுக் கொண்டிருந்த ஓய்வு நாளானது நவம்பர் மாதத்திலிருந்து எல்லா வாரங்களும் இப்பொழுது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த கடந்த 2 மாதங்களாக நாங்கள் எண்ணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் எல்லாராலையும் எல்லா வாரம் வர முடியாது. நம்மளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அநேக ஆலயங்கள் இருக்கிறது, பல விதமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஒன்னே ஒன்று என்னவென்றால் உங்களுக்கு எப்போதெல்லாம் எந்தெந்த சனிக்கிழமெல்லாம் இன்னைக்கு தமிழில் பிரசங்கம் கேட்கணும், தமிழில் சத்தம் போட்டு பாட்டு பண்ணணும் போல இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கின்றால் வாருங்கள். கதவு எப்பொழுதும் எல்லா வாரங்களிலும் திறந்து கொண்டிருக்கும். முன்ன மாதிரி இன்னைக்கு 2வது வாரமா 3வது வாரமா 1வது வாரமா 5வது வாரமான்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. இன்று கேட்ட சத்தியம் போல் அநேக ஆசீர்வாதமான பிரசங்கங்களை சத்தியங்களை நம்ம போதர் மூலம் கேட்கப்படலாம். இந்த டிவி மினிஸ்ட்ரி வாரத்துக்கு 1 நாள் ஆரம்பித்தது இப்பொழுது வாரத்துக்கு 2 முறை ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த பாட்டு தாள் இருக்குதுலேயே அது பின்னால பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இருக்குது.
அந்த இமயம் டிவி, அதில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 6:30 மணிக்கு இந்தியன் டைமில் இந்திய இதில் ஒளிபரப்படுகிறது. சந்தேகம் இருந்தால் ஊரில் இருக்கிறவங்க கேட்டு தெரியும் உண்மையிலே டிவி மினிஸ்ட்ரி பண்ணுறாங்களா இல்லை சும்மா இந்த படம் போட்டு ஏமாத்துறாங்களான்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன். இந்த 2014வது ஆண்டிலே நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் என்னென்ற ஒரு எஃபோர்ட் மீட்டிங் சென்னையில் எஃபோர்ட் மீட்டிங். நம்ம இந்த கடந்த காலம் எதை பற்றி படித்தோம்? சாங்சுவரி பற்றி படித்தோம் இல்லையா? அந்த தலைப்பில் டாக்டர் வில்மாட் ஒரு 10 நாள் எஃபோர்ட் மீட்டிங் போட இருக்கிறார்கள். அது நம்மளுடைய சபை மூலம்தான் அதை ஸ்பான்சர் பண்ணுவதற்கு இப்போ போயிடும். அடுத்தது இந்த சபையெல்லாம் கட்டி கொடுத்தோன்னு பார்த்தீங்க இல்லையா? அந்த இதில் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இனிஷியலாக வந்து நிறைய என்ன செஞ்சுருவாங்கன்னா கட்டி கொடுத்துட்டு பிறகு அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு யாருக்கும் போகிறது கிடையாது. அதுங்களுக்கு மெயின்டைன் பண்ணும்போது இப்போ செலவுகளும் வரும் இல்லையா? அதையும் அந்த சில இடிஞ்சு போன பழுதடைந்த ஆலயங்களை ரெனோவேட் பண்ணுவதற்காகவும் தீர்மானித்திருக்கிறோம். பிறகு மெடிக்கல் கேம்ப் இந்த முறை பழனியப்பபுரத்தில் நடப்பதற்கு தீர்மானித்திருக்கிறது. அங்கு இப்பொழுது நம்மளுடைய மெம்பர் அவங்க ஈசாய் வேதமுத்து அனைவருக்கும் தெரியும். அவர்கள் இப்பொழுது அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் தலைமையில் அங்கு அந்த கேம்ப் நடைபெறுவதற்கு ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறோம். பிறகு இங்கே மெரினண்டில் கொடுக்குற ரூபாயெல்லாம் வெளியாகக்கூடாது இல்லை, இங்கே தேவைப்படுதில்லை லோக்கல் கம்யூனிட்டிக்கும். அதனால் இங்கு இந்த ஆண்டில் 2 ரிவைவல் மீட்டிங் போடலாம்னு தீர்மானித்திருக்கிறோம். அது ஜபத்தோடு யோசித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஜெபம் செய்யுங்கள். இங்கு நம்மளுடைய லோக்கல் ஏரியாவில் மெரிலண்ட் ஏரியாவில் 2 ரிவைவல் மீட்டிங். பிறகு ஆண்டுதோறும் நம்ம இப்பொழுது ஆகஸ்ட் மாதத்தில் கேம்ப் இருக்கும். அது நாட்கள் நெருங்க அதனுடைய உங்களுக்கு போதுமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்படும். பிறகு ஃப்ரீ ஹெல்த் ஃபேர் சம்மரில் வந்து ஒன்று நடத்தலாம்னு சொல்லி இங்கேயும் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இங்கேயும் தேவை தான் பல விதமாக போகும்போது இந்த மாதிரி ஒரு சில காரியங்களை உங்களுக்கு இது போக இது வந்து 2 பேர் முடிவு எடுக்கிறது இல்லைங்க, முடிவு எடுக்கிறது இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஊண்டுதல் பட்டிருந்தால் இல்லை நம்ம எல்லாம் நல்லா இருக்கிற இவ்வளோ பேர் இருக்கிற மாதிரி சேர்ந்து செய்யலாமே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளம் இருக்குது. இப்படித்தான் இப்போ தான் இங்கே பேசுகிறது தெரியல கண்ணுக்கு உங்களுக்கு இந்த ஊண்டுதல் பட்டு இல்லை நாங்கள் வந்து நம்ம ஏரியாவில் இவ்வளோ ஒரு நீடு இருக்குது இதை செய்யலாம்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டிருந்தால் தெரியப்படுத்துங்கள். கண்டிப்பாக அதையும் நம்ம என்ன செய்யலாம், ஏற்பாடு பண்ணலாம். தேவதாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாக. உங்கள் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். இங்கு வந்து அருமையான ஒரு சத்தியத்தை கேட்டோம். இது பிறகு அருமையான ஆகமமும் இருக்கிறது. சரவணமாவும் பார்த்துருங்க. அப்படியே நல்லா அருமையான சாப்பாடு, பல விதமான சாப்பாடு இருக்கிறது. இது சந்தோஷம் கழித்து செஞ்சு தோரணம் நிறையவே சொல்லியிருக்காங்க. இது நமது தமிழ் அட்வென்த் ஐக்கிய ஊழியத்தின் வருடாந்திர காணிக்கை அறிக்கை. ரொம்ப கம்மியாக தான். போன வருடத்துலேருந்து $1467.36 இந்த வருடத்துக்கு ஆரம்பத்தில் இருந்தது. இந்த வருடம் உங்களுடைய உதவினாலும் இயேசு கிறிஸ்துவின் பெருத்த உதவினாலும் $34,621.44. ஆக மொத்தம் நமது கையில் $36,088.80 இருந்தது. அதில் நாம் செலவு செய்தது $34,650.29. இதில் டிவி ஊழியத்துக்காக மெயினாக 62% நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து $21,720 வாடகை $5,760 இதர செலவுகள் $7,170 செலவு செய்திருக்கிறோம். இப்பொழுது இந்த வருடத்துக்கான கையிருப்பு $1,438. சிறிய பணமாக இருந்தாலும் ஆண்டவர் அதை வைத்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கொடுக்குற உற்சாகமாக கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையானது தேவனுடைய ஊழியத்தில் வெளியில் இங்கே தெரியாட்டாலும் பின்னாடி நிறைய ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது.
கண்ணுக்கு தெரியாமல் நிறைய ஊழியங்கள் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உற்சாகமாக கொடுங்கள். ஆண்டவர் உங்களை இன்னும் பெருக்கமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். கடைசியாக இரண்டே ஒரு நிமிடம். இந்த கடந்த ஒரு 4-5 வருஷமாக ஒரு சில தனிப்பட்ட ஒரு குடும்பங்கள் வந்து இந்த ஊழியத்துக்கு வந்து ஊழியர்னு சொல்லும்போது இந்த சபைக்கு வந்து ரொம்ப பெரிதாக உதவி செஞ்சுருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் யாரை ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு தெரியல. ஜான்சியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவங்க வந்து எனக்கு ஏற்கனவே என் பேரை மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு சொல்ல முடியாமல் இருக்க முடியல. எந்த ஒரு காரியம் பண்ணாலும் சரி அவங்க வந்து ஒரு வேளை முன்னாடி நிற்க மாட்டாங்க, ஆனால் பின்னாடி போக நிற்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹெல்ப். அதுக்கு அடுத்தபடியாக 2010, 2011 இந்த டைமில் வந்து 2009, 10, 11 இந்த 3 வருஷம் வந்து டிவிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காசுகள் அனுப்பணும். அதாவது காசே கிடையாது. வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை வர காசு கிடையாது. அந்த வெள்ளிக்கிழமை தான் காசு கையில் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒருத்தர் ஒரு யங் மேன் வந்து இந்த டிவி ஊழியத்தை வந்து ரொம்ப அந்த காசு இல்லாத நேரத்தில் வந்து தாங்கினாரு. அது யாருன்னு பார்க்கும் பொழுது ஆல்பர்ட் இல்லையா? அது இல்லை, கரெக்ட் தெரியாது. அந்த காசு இருக்காது, சரியான டைமுக்கு கொண்டு வந்து கொடுப்பான். தேங்க்ஸ் ஆல்பர்ட். அதே போல கடந்த 4-5 வருடம் ஜாய்